அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா பிரதோஷம் அப்படின்னாலே சிறப்புன்னு சொல்லலாங்க. சனி பிரதோஷம் அப்படின்னா இன்னும் சிறப்பு. மார்கழி மாதத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் அப்படின்னா அது ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னா அதுல ஆச்சரியமே கிடையாதுங்க. இப்படி இந்த பிரதோஷ தினத்துல நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னா பண கஷ்டத்தை சொல்லலாம். இத பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா இந்த பிரதோஷ நேரத்துல நம்ம எந்த பொருளை தானமா கொடுத்தா நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும். கூடுதலா பிரதோஷம் அப்படின்னாலே நந்திக்கு ரொம்பவே சிறப்புங்க. இந்த நந்தி பகவானுக்கு எந்த தீபத்தை ஏற்றுவதால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படின்றது முற்றிலுமா தீரப்போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா கர்மவினை அப்படின்றதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுது அப்படின்னு நம்மளுடைய கர்ம கடன் முதல்ல தீரணுங்க. அப்போதான் கை நீட்டி வாங்கிய கடன் சுமையிலிருந்து வெளிவந்து பொருளாதார ரீதியா நம்மளால முன்னேற முடியும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த பிரதோஷ தினத்துல கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பார்க்கடலை கடைந்தப்போ முதல்ல கடுமையான விஷம்தான் வெளிவந்தது, பிறகுதான் அமிர்தம் கிடைத்தது. அது போலதாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வருவதற்கு முன்னாடி இன்பம் வருவதற்கு முன்பும் துன்பமானது வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. பார்க்கடலை கடைந்தப்போ விஷம் வந்தப்போ அதை சிவபெருமான் ஏற்றுக்கொள்றாரு. அது போலதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில முதல்ல வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அந்த சிவபெருமான் ஏற்றுக்கொள்வாது அப்படின்றது எப்போ தெரியுமா? பிரதோஷ நேரத்துல நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யறப்போ தாங்க ஏற்றுக்குவாரு. நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வதன் மூலமா தான் அவருக்கு ஏற்பட்ட தோஷங்களை அபிஷேகம் செய்து நீக்குவதா ஒரு சில சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில ஜோதிடர்களும் ஞானிகளும் எதையே தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல உங்களுடைய கர்ம கடன் கழியணும் அப்படின்னா பிரதோஷ நேரத்துல நீங்க சிவபெருமான சென்று வழிபாடு செய்யணும், நந்தி தேவரையுமே வழிபாடு செய்யணும். இதுதான் நம்ம முதல்ல கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு கட்டாயம் பிரதோஷ தினம் என்று தவறாம செல்லுங்க. நீங்க பிரதோஷ தினத்துல தவறாம நீங்க சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரதோஷ நேரத்துல நம்ம சிவனை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளுவாரு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சனி பிரதோஷ தினத்துல நீங்க சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா கட்டாயம் சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளுவார். அன்றைய தினம் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல நீங்க கலந்துக்கணும். உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுத்து நிறைவா உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க. பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரதோஷ நேரத்துல இந்த வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்க யாருக்கு கடனை திருப்பி கொடுக்கணுமோ அந்த நபருக்கு கடனை கொடுக்கலாங்க. மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை பிரதோஷ நேரமானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லோருக்குமே தெரியும். 4:30 மணியிலிருந்து 5:15 மணி வரை கோவில்ல இருக்கக்கூடிய உங்களுடைய நேரத்தை செலவு செய்தாலும் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுப்பதா இருந்தா அதுல ஒரு சிறு தொகையை நீங்க கொடுத்தா போதும். உங்களுடைய கடன் சுமையானது அடுத்த பிரதோஷ நாள் வருவதற்குள் கூடிய சீக்கிரம் குறையும் அப்படின்றது சிவபெருமானுடைய பக்தர்கள் நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லலாங்க. சிவபெருமான வழிபாடு செய்துட்டு உங்களுடைய கடன் தொகையை திருப்பி கொடுங்க. கோவில்ல இருந்த இடத்துல இருந்து இப்போல்லாம் கையில் இருக்கும் மொபைல்ல இருந்து கூட ஜிபே போன்பே கூட பண்ணலாம். இப்படி நீங்க செய்தீங்க அப்படின்னா இந்த பிரதோஷ நேரத்துல இந்த விஷயத்த நம்ம செய்தா அடுத்த பிரதோஷம் வருவதற்குள்ள நம்மளுடைய கடன் பிரச்சனையானது படிப்படியா குறைவதை நம்மளாலேயே உணர முடியுங்க. எந்த பிரதோஷ தினத்துல நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா 12 பிரதோஷ தினத்துல விரதம் இருந்த பலன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பா நம்ம சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து வெளிவரணும் அப்படின்னா இந்த சனி பிரதோஷ தினத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும். சனி பகவான் தான் கர்ம வினைகளுடைய அடிப்படையில நமக்கு தண்டனைகளை தரக்கூடியவர் அப்படின்னும் அவரால் நமக்கு பலவிதமான கஷ்டங்களும் தோஷங்களும் ஏற்படும் அப்படின்னும் நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. அப்படிப்பட்ட தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்கு இந்த சனி பிரதோஷ நாளில் செய்ய வேண்டிய பரிகார முறை அப்படின்னு நிறைய இருக்குங்க. இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமான அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று பிரதோஷ
நேரத்துல வழிபடணும். அதிலும் குறிப்பா சனி பகவானுடைய அருளால நம்மளால பெற முடியும். சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. அவர் எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்களை கொடுத்தாலுமே கடைசியா நமக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு தான் போவாரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு தான் கஷ்டங்கள் அப்படின்றது ஏற்படும். அவற்றை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னு இருக்குங்க. இதற்கு நம்ம சிவபெருமானுடைய ஒரு மந்திரத்தை தான் சொல்லணும். இந்த மந்திரத்தை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள 108 முறை சொல்லலாம். இல்ல மாலை அதாவது பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. அப்படி இந்த மந்திரத்தை சொல்றப்போ கையில 4 மஞ்சள் வாழைப்பழங்களை வைத்துட்டு தான் சொல்லணும். இப்படி சொல்லி முடித்த அப்புறம் இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பசுமாட்டிற்கு தானமா கொடுக்கலாம். அப்படி தானமா தர்றோம் அப்படின்னா பணம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி ஐஸ்வர்யம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க. இதே மஞ்சள் வாழைப்பழத்தை எருமை மாட்டிற்கும் தானமா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகள் முற்றிலுமா நீங்கும், மரண பயம் நீங்கும். ஜாதகத்துல கண்டம் ஏதாவது இருக்கு அப்படின்னா சூழ்நிலை இருக்கிறப்போ இந்த தானத்தை தர்றப்போ அந்த கண்டம் முழுவதும் நம்மளுடைய ஜாதகத்துல இருந்து அகற்றி விடுவாரு சிவபெருமான். அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை பஞ்சாமிர்தமா பசிந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த பஞ்சாமிர்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பிரசாதமாகவும் கொடுக்கலாங்க. இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை 11 அப்படின்ற எண்ணிக்கையில எள்ளுருண்டைய கையில் வைத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அப்புறம் இந்த எள்ளுருண்டைய சிவாலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமா கொடுத்தோம் அப்படின்னாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி சனி பகவானுடைய அருளை பரிபூர்ணமா நம்மளால பெற முடியும். அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற மந்திரம் தாங்க. இந்த மந்திரம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நம்மளை விட்டு தடுக்க தெரிய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த எளிமையான மந்திரத்தை இந்த பழத்தை வைத்துட்டு முழு நம்பிக்கையுடன் சிவபெருமான நினைத்து சொல்லி இந்த பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமானுடைய அருளால சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்றது சிவபெருமான் பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லலாங்க. இப்படி சனி பிரதோஷ நாள்ல சிவபெருமான நம்ம முழு மனதோடு நினைத்து நம்மளால முயன்ற அளவு விரதம் இருந்து சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்றும் போதும் அங்க நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையில கலந்துகிட்டாலே போதுங்க, சிவபெருமான வழிபாடு செய்த அத்தனை பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அவரிடம் இது வேணும் அது வேணும் அப்படின்னு எதுவுமே கேட்காம அவரை தரிசனம் செய்து வழிபாடு செய்தா மட்டும் போதும், அவரே நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி நமக்கு தேவையான அத்தனையுமே அருள்வார் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே எந்த முறையில வழிபாடு செய்தோம் அப்படின்னா நீங்களும் வீட்டில இருந்தே வழிபாடு செய்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வீட்டிலேயே செஞ்சீங்களாவே போதும், சிவபெருமான் உங்களுக்கும் அருள் பாலிப்பாரு. பிரதோஷ தினத்துல விரந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு இந்த முறையில வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்குங்க. பிரதோஷ நேரமா சொல்லக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யலாம். ஒருவேளை அந்த நேரத்துல பூஜை செய்ய முடியல அப்படின்னா இரவு 9:30 மணிக்குள் இந்த பூஜையை நீங்க வீட்டிலேயே செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் பசும்பாலால முன்ன அபிஷேகம் செய்யணுங்க. பிறகு வில்வேலைகளால சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். நைவேத்தியமா சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இது எதுவுமே செய்ய முடியாதவங்க ஒரு டம்ளர்ல காய்ச்சிய பசுமால சிறிது இனிப்பு சேர்த்து வைத்தாலே போதும். அதுவும் செய்ய முடியல அப்படின்னா சுத்தமான தண்ணீரை மட்டுமாவது பிடித்து சிவபெருமானுக்கு முன்பா வைக்கலாங்க. சிவனுக்கு ரொம்ப பிடித்த வில்வேலைகளால சிவபெருமான அர்ச்சனை செய்யறப்போ இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா நமக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திர ரீதியா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை அர்ச்சனை செய்யறப்போ மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னலாம் கிடையாதுங்க. உங்களோட வாழ்க்கையில ஏதாவது தவிர்க்க முடியாத கஷ்டம், ரொம்ப மன கஷ்டம் வருது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப கூட நீங்க இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னாலே போதும், சிவபெருமான் ஓடோடி வந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பார் அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை. நீங்களும் இப்படி ஏதாவது பிரச்சனையிலிருந்து சிவனுடைய மந்திரத்தை சொல்லி நீங்க ஏதாவது பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோல இன்னைக்கு கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர நம்ம பிரதோஷ நேரமா சொல்லக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எந்த
பொருட்களை தானமா கொடுத்தா கடன் பிரச்சனை, தோஷங்கள், கர்ம வினைகள் அத்தனையில் இருந்தும் விடுபட முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை